வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் டீ, காஃபி, பாலெல்லாம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா டீ, காஃபி, பால் எல்லாமே காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரிங்க்ஸே கிடையாது. உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது தான் இந்த டீ, காஃபி, பால் எல்லாமே. அப்போ தான் அந்த உணவுகளை செரிமானம் செய்ய வைத்து கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் டீ, காஃபி, பாலெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நல்லது கிடையாது. அதனுடைய பசியை கட்டுப்படுத்தும், நம்மளுடைய அந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் இந்த பதிவு. சீரக தண்ணீர் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதை லைட்டாக சூடு பண்ணி வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு, அதாவது இம்யூன் பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே சீரக தண்ணீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த ஆற்றல் மூலமாக இருக்குங்க. இது நம்முடைய உடல்ல இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது. மேலும் நமக்கு போதுமான அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக சீரக தண்ணீர் இருக்குங்க. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற தாதுக்களும் இருக்கு. விட்டமின் சத்துக்கள்ல விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி இந்த மாதிரி உயிர் சத்துக்களும் இருக்கிறதுல தான் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கு. இப்போ நம்ம சீரகத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே பச்சை மற்றும் முழு சீரகத்தை நம்ம பயன்படுத்தணுங்க. வறுத்த பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால இழக்க நேரிடும். அப்போ முழுமையான சீரகத்தை பயன்படுத்தி சீரகத்தை தயாரிச்சிங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும், மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும். சாதாரணமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புதுசாக எந்த நோயுமே நம்ம தாக்காத அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது சீரக தண்ணீருங்க. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகளை கொண்டிருக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களை சரி பண்ணிட்டு எந்த விதமான வீக்கங்களும் நம்முடைய உடலில் ஏற்படாமல் பாதுகாக்கும். இப்போ சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குங்க. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது. ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக சீரக தண்ணீர் இருக்குங்க. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்குங்க இல்லையா, அது வயிறு தொடர்பான பிரச்சனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயிற்று வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிரிப்பை குறைக்கிறதுக்கு நம்மளுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் குடிக்கிறது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அப்போ உடலில் வீக்கங்கள்லாம் ஏற்படாமல் சரி பண்ணுறதுக்கு, வீக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு, நாள்பட்ட நோய்களான புற்றுநோய், நீரிழிவு நோய் இந்த மாதிரி அபாயங்களை எதிர்த்து போராடக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அந்த நோய் எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க இல்லையா, அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் சீரக தண்ணீர் தான் நம்ம கொடுத்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் நம்மளுடைய வயிறு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீர் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் கல்லீரலில் பித்த அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையை ஃபாஸ்ட் பண்ணுது, அதாவது துரிதப்படுத்துறதால கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்குமே உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை, அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் அதெல்லாம் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீரில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்குங்க. அதனால தான் இந்த நன்மைகளை கொடுக்குது. சீரக தண்ணீரில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து கலோரிகளை எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதிக கலோரிகளை எரித்து உங்களை பாதுகாக்கும். அப்போ வெயிட் லாஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கலாம். செரிமானம் எப்போதுமே உங்களுக்கு ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்குங்க. ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்கு. இந்த தாதுக்கள் எல்லாமே சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் நம்முடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை உறுதி பண்ணும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்குங்க. ஸோ இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு இருக்கு. வழக்கமாக நீங்கள் ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கும் போது உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை வராமல் நீங்கள் தாமதப்படுத்த முடியும். அதாவது உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினீங்க
அப்படின்னா பளபளப்பான பொலிவும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடக்கூடியதுங்க சீரகத்தண்டு. சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே நமக்கு வந்து தடுக்குங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது வந்து நச்சுக்கள். அது அந்த நச்சுக்கள் வந்து நம்மளுடைய உடம்புகளை நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஸோ இது வந்து கரைகள் தளர்வான சருமத்தை எல்லாம் ஏற்படுத்தும் இல்லையா. அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம சீரக தண்ணீரை வந்து எடுத்துக்கொள்ளணும். இந்த சீரக தண்ணீர் ஒரு உணவு நார்ச்சத்து. இது நம்முடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிதாக வந்து நீக்கிவிடும். சீரக தண்ணீர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அளவுக்கு அதிகமாக சீரக தண்ணீரை பருகுவதால் நீங்கள் வந்து தவிர்த்துக்கோங்க. அளவாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலே முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசும் மறுவடைந்த சருமம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சருமத்தை பெறுவீங்க. தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து விடுதலையும் பெறுவீங்க. நம்முடைய கூந்தல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு சீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. சீரக தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டிருக்கு. ஸோ இந்த சீரக தண்ணீர் நம்ம குடிக்கிறது அப்படின்றது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்துறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குங்க. இது எல்லாமே முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். முடியை வந்து வேர்களிலிருந்து நமக்கு ஆரோக்கியமாக உறுதியாக வைக்கும். இப்போ முடி உதுதலை நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம். நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை வந்து பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து தலைமுடி வந்து நம்ம மென்மையாக மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ டேண்ட்ரஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு கூட நீங்கள் சீரக தண்ணீரில் உங்களுடைய தலைமுடியை வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். கழுவுனீங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய தலைமுடிக்கு பயன்படுத்தினாலும் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொலை ஏற்படுவது என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கு. அதாவது நேர்மறையான விளைவை கொண்டிருக்கின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சீரக தண்ணீர் வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம். இதயத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் பல இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களா, இது வந்து இதய தசைகளை உங்களுக்கு வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கும் அந்த கொலஸ்ட்ரால்ஸ் வந்து சேர்வதை முன்னாடி தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அதாவது ரத்த ஓட்டத்தை தடுக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து உங்களுக்கு வந்து நீக்கப்படும். அப்போ ரத்த ஓட்டத்தை தரக்கூடிய இந்த கெட்ட கொழுப்புகள் படியாமல் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக கிடைக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீரான நிலையில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. இந்த ஆபத்தையெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கலாம். சீரகத்தினரை இதுக்கு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா சீரகத்தினரில் வளமான அளவில் இரும்பு சத்து இருக்குங்க. ஸோ இரும்பு சத்து குறைபாடால் தான் நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இரும்பு சத்து குறையும் போது ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறையும் போது நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் வந்து கடுமையாக வலிக்கிறது, கடுமையான கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நமக்கு தென்படும். அப்போது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நலமாக இருக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த சீரகத்தினரை தவறாமல் நம்ம குடிக்கும் போது இந்த அறிகுறிகளை வந்து சரி பண்ணிக்கொள்ள முடியும். போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக நமக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போது அனிமியா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே சீரக தண்ணீரோடைய கருப்பு ஏல் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நல்ல அதிசயங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஏன்னா அது உங்களுடைய அந்த நீரிழிவு பிரச்சனையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு அந்த ரத்த சோகை பிரச்சனைகளுமே சரி பண்ணிவிட்டு உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். ஸோ சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள், நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.